வணக்கம் மங்காடி தெரு நண்பர்களே. இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து குவிக் அண்ட் இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா குவிக் அண்ட் இன்னோவேட்டிவ்னு சொல்கிறாங்க கேட்குறீங்களா? இந்த சொக்கா எப்படி இருக்குது? இது வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து துவைச்சிட்டு வந்தேன். ஸோ துவைக்கிறதுக்கு நான் சொல்கிற விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் வேர்ல்டில் எல்லாமே வந்து சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. மிக முக்கியமாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக் குவிக் வாஷிங் மிஷின் தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து சாதாரணமான ஒரு வாஷிங் மிஷினே கிடையாது. நம்ம எப்போ வாஷிங் மிஷின் வாங்கினாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ரேட்டும் வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு பிராண்ட் வாங்கினாலே 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஆனால் வந்து அவ்வளோ பெரிய வாஷிங் மிஷினை வச்சுட்டு அங்கங்கே நவுத்த முடியாது. அதில் வந்து நிறைய வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ரொம்பவே சிம்பிளாக குவிக்காக ஈஸியாக வந்து முடியறதுக்கான வாஷிங் மிஷின் தான் நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த குவிக் ரோபோட்டிக் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, சென்னை திருச்சி ஹைவேஸில் மதுராந்தகத்தில் இறங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஏரி காத்த ராமர் கோயில் இருக்குது பாருங்கள். இந்த தெப்பக்குளத்துக்கு எதிர்த்த கடை தான் வந்து நம்மளுடைய ரோபோடெக் இன்ஜினியர்ஸோடைய ஷாப்பு. ஸோ இங்கே தான் வந்து ரோபோட்டிக் குவிக் வாஷிங் மிஷின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது, ரொம்ப குவிக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த வாஷிங் மிஷினில் நடக்கக்கூடிய வாஷிங் அப்படிங்கிறது. ஸோ வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஓகே நேர்களே, இப்போ நம்ம கூட ரோபோட்டிக் குவிக் வாஷிங் மிஷினோடைய ஃபவுண்டர் அஜய் ப்ரோ இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இந்த வாஷிங் மிஷினோடைய டவுட்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸு, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்க போகிறோம். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குவிக் வாஷிங் மிஷின் ரோபோட்டிக் இது வந்து பயங்கரமாக இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. உங்களோட வீடியோஸை நான் நிறைய பார்க்குறேன். இந்த வாஷிங் மிஷினை வந்து நீங்கள் ப்ராடக்ட் கொண்டு வரணும் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படிங்கிறது ஐடியா எப்படி வந்தது பிரதர்? அது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய பெரிய அமௌண்ட்டில் வாஷிங் மிஷின் நிறைய சேல் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதை வாங்க முடியல. வாங்க முடியாத ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டல் ஹவுஸரில் இருக்காங்க. இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடமா இருக்குது. ஸோ அதனால் யோசிக்கிறாங்க வாங்கணுன்ட்டு. இப்போ வில்லேஜ் சைடில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை வாங்கணுன்னு இன்னொரு ஆசை இருக்குது, அமௌண்ட்டும் இருக்குது. பார்த்தா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் கம்பல்சரி தேவைப்படுது பெரிய மிஷினுக்கு. அது டேப் கனெக்ஷனோ டேங்க் மேலே இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், இவங்க ப்ராப்ளத்தெலாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் இது இறங்கினது. இது பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வாட்டர் கனெக்ஷன் இருந்தாலும் கொடுத்துக்கலாம், மேனுவலாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எங்கே நமக்கு இடம் வசதி இருக்கோ அங்கே எடுத்து போய் வச்சுக்கலாம். வாஷ்ரூமில் வச்சு கூட வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அது மாதிரி ரொம்ப போர்ட்டபிளான மிஷின் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் பிரதர். பார்க்கும்போதே ரொம்ப காம்பேக்டா இருக்கு. இதுல எப்படி நம்மளால துவைக்க முடியும்? அவ்வளவு துணிகளை துவைச்சிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாம் இருக்கும். ஸோ இதோடைய எப்படி எவ்வளவு துணிகள் வந்து இதுல துவைக்கலாம்? எத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு இதுல எப்படி வந்து அதை நம்ம ஹேண்டில் பண்றது? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 வெரைட்டி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக 3 வெரைட்டி பார்த்தீங்கன்னா 6.5 kg, 8 kg, 9 kg அப்படின்ட்டு. சரி. ஸோ அதுக்கு நம்ம ஆளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வாங்கிக்கலாம் கேஜஸ். இப்போ சிங்கிள் பர்சன் பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு ஆள் தங்கி படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா 6.5 kg வாங்கினாலும் கரெக்டாக இருக்கும். அவங்க ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலி, ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு 8 kg போகலாம். ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலி அப்படின்னும் போது 9 kg போகலாம். அது மாதிரி வெரைட்டி வச்சுருக்கோம் நம்ம. சூப்பர். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காசு செலவு பண்ணணும், அதிகமாக செலவு பண்ணணும், பெருசாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக வந்து இவ்வளோ காம்பேக்டாக கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது பிரதர் இதில்? கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருந்தது. காஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, அது பெரிய மிஷினுக்கு நிகராக வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி காஸ்ட்டும் நம்ம கம்மியாக கொடுக்கணுங்கிறது சேலஞ்சஸ் நிறைய இருந்தது நமக்கு. அந்த மோட்டர் கெப்பாசிட்டி சரி, பாடியோட குவாலிட்டி சரி, எல்லாமே நல்லா கொடுக்கணும், காஸ்ட் வைஸ் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்ற சேலஞ்சு நிறைய நாங்கள் பார்த்தோம். ஸோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க பிரதர்? நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய நேட்டிவ் இங்கே தான் ஆக்சுவலாக மதுராந்தகம்.
நான் வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆல்ரெடி வந்து லைட்னிங் ரெஸ்ட் பிஸ்னஸ் நம்ம மெயின் பிஸ்னஸ். சரி. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் தான் போய் செட்டில் ஆகணும், நம்ம நேட்டிவ் பிளேஸில் தான் போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணும்போது அங்கே போயிட்டு அங்கே ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னல் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது இதை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக வேறு ஒரு பிராண்டில் தான் நான் எடுத்து டீலர்ஷிப்போ எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் எங்களோட டிஸ்ட்ரிக்கு. ஸோ அதில் சில மைனஸ்லாம் கஸ்டமர்ஸோட வியூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படி இதெல்லாம் பார்த்து அதை எல்லாமே ப்ளஸ் ஆக்கிட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நம்ம ரைடு பண்ணியிருக்கோங்க. ஓகே, சூப்பர். எப்போவுமே வந்து நம்ம வந்து இன்னொரு ப்ராடக்ட்டோட எப்போவுமே கம்பேர் பண்ணுவோம். ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இப்போலாம் வந்து கூகுளில் ரிவ்யூ பார்க்குறாங்க, யூடியூப்பில் ரிவ்யூ பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. எவ்வளவோ ஹை ஹெண்ட் வாஷிங் மிஷின் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் டஃப்பாக வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஒரு பிராண்ட் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிராண்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். கண்டிப்பாக சவாலான விஷயம் தான் இது. ஏன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது, ஃபேமஸான பிராண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நமக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தால் தான் தூக்கிட்டு போக முடியும். அது மாதிரி ஒரு சவால் இருக்குது அதில். அது இல்லாமல் வாட்டர் கனெக்ஷன் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும், கம்பல்சரி அது இருக்குது. ப்ளஸ் வந்து அமௌண்ட்டு ஒரு 20,000க்கு மேலே போனால் தான் நல்ல வாஷிங் மிஷின் ஒன்று வாங்க முடியும், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். அது ஒன்று இருக்குது. அது எல்லாமே வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் இருக்குங்க. வெளியிலையும் சரி, இடம் சேவ் பண்ணுறதுலையும் சரி, வெயிட் ஃபோர்டபுள், எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம், தூக்கிட்டு வந்துடலாம். அது மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோங்க. சூப்பர். இந்த பெரிய வாஷிங் மிஷின் வந்து ஓடும்போது ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்கும், கட 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 கடன்னு ஒரு சவுண்டு வரும், ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூலாம் இதில் வருமா? இதில் சவுண்டு அதிகமாக வருமா? இதில் கண்டிப்பாக அந்த சவுண்டெலாம் வராது உங்களுக்கு. மிஷின் ஓடுற சவுண்டே உங்களுக்கு கேட்காது. ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் இருக்காது உங்களுக்கு. அது வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு, அந்த வைப்ரேஷனும் இதில் இருக்காது. ஆமாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில வாஷிங் மிஷின்லேருந்து இந்த வீடு ஃபுல்லாக வந்து தண்ணி ஆகிடும். தானாகவே வெளியிலேருந்து பைப்லேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கும், அதை அவங்க வச்சு துடைக்கணும். அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்கள் ஆமாம், அது ஓவர் வைப்ரேஷனுங்கிறது தண்ணி லீக் ஆகும் பெரிய மிஷினில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எலி தொல்லையும் இருக்கும், எலி போகிறதுக்கு உள்ள இடம் இருக்கும், அதனால் ஓட்டை இருக்கும், அதனால் எலி போகும். நம்மளோடது அது மாதிரிலாம் இல்லை, எலி உள்ளே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்மளோட தண்ணி லீக்கவும் ஆகாது, வைப்ரேஷன் இருக்காது மெயினாக, அதனால் தண்ணி லீக் ஆகிற பயம் இருக்காது நம்ம. ஓகே, சூப்பர் பிரதர். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, பட் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெரிய வாஷிங் மிஷின் ஒன்றா இப்போ அதுக்காகவே கையில் துவைக்கிறாங்க நிறைய பேர். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எடுக்கும்? இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட 165 வாட்ஸ் மோட்டர் தான் நம்மளோட பவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக 6 ஹவர்ஸ் ஓட்டினீங்களா தான் இது ஒரு யூனிட்டே ஆகும் உங்களுக்கு. அவ்வளோ பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி தான் இதில். கண்டினியூவாக 6 ஹவர்ஸ் ஓட்டினா தான் ஒரு யூனிட் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைமு அதிகபட்ச டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். 15 நிமிஷம் உங்களுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், வாஷ் பண்ணி முடிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் பெரிய மிஷின் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 1 ஹவர் ஆகும் உங்களுக்கு அதை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. கரண்ட்டு பில்லு அதிகமாகும், தண்ணி டேங்க்கு பார்த்தீங்கன்னா பாதி காலி பண்ணிவிடும். நம்மளோட அப்படி கிடையாது, நீங்கள் தண்ணி ஒரு 2 குடம் தண்ணி இருந்தால் போதும், வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். 15 மினிட்ஸில் உங்களுக்கு வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாஷ் பண்ணி முடிச்சிடும். ஸோ நம்ம ரோபோடெக் குவிக் வாஷிங் மிஷின் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது, நம்ம ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக நம்ம சொல்கிறத விட செஞ்சே காமிச்சிடலாம். நான் லைவாக உங்களுக்கு டெமோவாக காமிச்சிடுறேன், நாங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நண்பர்களே, வியூவர்ஸ், இப்போ தான் வந்து நம்ம டெமோஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம முன்னாடி இருக்கிறது தான் வந்து காம்பேக்ட் வாஷிங் மிஷின், குவிக் வாஷ் ரோபோட்டிக் வாஷிங் மிஷின். ஸோ இப்போ வந்து நான் இதோட வெயிட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். ஏன்னா இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணிலாம் போட்டு வைப்பாங்கல்ல, ஸோ அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு பேஸ்கெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் செக் பண்ணிடலாமா? ஆஹா, இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் போல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக. ஏன்னா எங்கே வாட்டர் கனெக்ஷன்
உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அங்கே தூக்கிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளக் பாயிண்ட் இருந்தால் போதும். அந்த இடத்துல எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூக்கிட்டு வந்து. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து இந்த துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் அது ஒரு டப்புக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய் வந்து துவைச்சு இது போடுவாங்க, காய போடுவாங்க. அதை விட இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மாடியில் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ திறந்து பார்க்கலாமா பிரதர்? பாருங்க. ஸோ இது வந்து டாப்பில். ஆமாம், இதுதான். ஓகே, ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா காலியாக இருக்குது. மோட்டர் வந்து எது பிரதர்? இதில் இது மோட்டர் வந்து கீழே வந்துடும். கீழே வந்து இந்த ஸ்பேஸில் வந்துடும் உங்களுக்கு அந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு சுத்தம் உங்களுக்கு. ஓகே, ஆமாம், ட்ரம்மு சுத்தம் இல்லையா? நம்மளோட ட்ரம்மு சுத்தாது. இங்கே இம்பலர் இருக்கும், இந்த இம்பலர் தான் சுத்தம். பெரிய மிஷினில் இப்படி சுத்தம் உங்களுக்கு, இந்த சர்க்கிளில் சுத்தம் உங்களுக்கு. நம்மளோட மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி சுத்தம், தலைகீழ. ஆமாம், தலைகீழ சுத்தம். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு பார்க்கறதுக்கு வந்து எனக்கு அளவு கரெக்டாக எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணி எவ்வளோ தூரம் ஊற்றணும் பிரதர், எங்கே ஊற்றணும் அதை சொல்லி அது கன்ஃபியூஷனே வேண்டாம் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து வாட்டர் லெவல் கொடுத்துருக்கோம் இங்கே உள்ள. சரி, இந்த வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் தண்ணி போட்டால் போதும். ஓ, மார்க் பண்ணிட்டீங்க? ஆமாம், ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா போதும், நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சுக்கலாங்க. சூப்பர் பிரதர். இது வந்து ட்ரைன் வாஷ். ஆஃப்டர் வாஷ் நீங்கள் முடிச்ச அப்புறம் இதை எடுத்து கீழே விட்டிங்கன்னா தண்ணி வெளியில் போயிடும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது மேலே தான் இருக்கும். 15 மினிட்ஸ், அதிகபட்சம் 15 மினிட்ஸ் இருக்கும். ரைட்டில் மட்டும் தான் திருப்பணும். 5, 10, 15 நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் வந்து 0ல் நின்று மிஷின் கட் ஆஃப். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? இப்போ ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி போட்டுருவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேப் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இதுமாரி ஒரு ஹோஸ் பைப்பை வாங்கிட்டு இதை உள்ளார விட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக வாங்கி இதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும் யாராவது வச்சு அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. அப்படியே எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஓகே, வெரி குட். அப்படி டேப் கனெக்ஷன் இல்லை அப்படின்றது பட்சத்தில் நம்ம வந்து மேனுவலாக வந்து பக்கெட்டில் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பக்கெட் பிடிச்சது இவ்வளோ தான் தண்ணி மொத்தம். ஆமாம், ஒரு 15 லிட்டர் தான் இருக்கும் அது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம் மிஷினில். சூப்பர். எவ்வளோ நிமிஷம் செட் பண்ண போகிறோம்? 15 மினிட்ஸ் வைக்கிறேன். ஜஸ்ட் பாருங்கள், ரைட்டில் தான் திருப்பணும். 5, 10, 15 3 சுற்று. ஆமாம், 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து 0ல் வந்து இது ஆஃப் ஆகிடும். ஆன் ஆயிடுச்சு. சுவிட்ச் பண்ணிட்டு இப்போ வந்து மிஷின் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆஹா, நல்லா சுற்றுது. ஆமாம், இவ்வளோ தான் போடணும் பவுட்ரு. நம்ம ஒரு பேண்ட் போடுறேன். சரி, அப்படியே போடலாம். ஈரமாகி தான் அப்படிலாம் இல்லை, அப்படியே போடலாம். ஒரு ஒயிட் டிஷர்ட் போடுறேன். அப்போ அந்த வெள்ளை இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த டிஷர்ட்டில். இதில் மெயினாக ஒயிட் நீங்கள் வேர் பண்ணுறீங்களா இருந்தால், ஒயிட் ஷர்ட் வேர் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை வாங்குறாங்க நிறைய பேர். ஏன்னா ஒயிட்டில் வந்து காலரில் கூட, சட்டை காலரில் கூட அழுக்கு ரொம்ப க்ளீனாக போயிடும். இந்த சட்டை காலரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை வாஷ் பண்ணி முடிச்சது அப்புறம் காமிக்கிறேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வந்து கிளாக் வைஸில் சுற்றும். அப்புறம் கட் ஆஃப் ஆகிட்டு 30 செகண்ட் ஆன்டி கிளாக்கில் வைஸ் சுற்றும். இது மாதிரி மாறி மாறி சுற்றும் உங்களுக்கு. இப்போ அழுக்கு ரொம்ப நீட்டாக உங்களுக்கு. துணி போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்தம் அப்படிங்கிறது சுத்தமாக. ஆமாம் ஆமாம், நீங்கள் அதை கிளாத்து போட்ட உடனே அந்த சவுண்ட் போயிடும். மூடணுமா இதை? சும்மா வச்சுட்டா போதும், மூடி சேஃப்டிக்காக. தண்ணி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இது. மூடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, வெரி குட் பிரதர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வாஷிங் மிஷினில் இது வரைக்கும் துணி துவைச்சதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் பார்க்க வர வச்சு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லா துணியும் போட்டுட்டு பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரன்னிங்கில் வந்து ஒன்று போட்டோம். அது ஏன் அப்படி போட்டீங்க? ஆமாம், இப்போ நம்ம இந்த கேஜஸ் வைஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த 6.5 kg, 8 kg, 9 kg, இது கிளாத்தோட வெயிட்டு தான். ஓகே, இந்த கிளாத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு கிளாத்தும் என்னென்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம ரன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு கிளாத்தாக போட்டிங்கன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுற வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுதான் அளவு. சூப்பர், அதுதான் அளவு. ஏன்னா கிளாத்தோட வெயிட்டை நம்ம மெஷர் பண்ண முடியாதுங்கிறதுனால நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போட்டது எத்தனை பேண்ட், எத்தனை சட்டை போட்டோம்? இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பேண்ட்டு ஒரு 3 ஷர்ட் போட்டுருக்கோம். ஓகே, நார்மலாக ஒரு பேச்சுலர் பசங்க வீட்டில் இது வந்து 6.5 kgல போடக்கூடியது. இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். இன்னும் 2 போட்டுக்கலாம். ஒரு 4 துணி வந்து துவைச்சதுக்கு ஒரு வாஷ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ போடுறப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலர்லேயே இருந்தது. இப்போ வந்து சட்டையில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்தது காரணத்தினால இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்ப கலங்கி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுறது வந்து மைல்டாக அப்படியே இருக்குது இல்லை, அதனால் அதுலேருந்து வைப்ரேஷன் வந்து ஒரு சொட்டு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், வைப்ரேஷன் வராது. தண்ணியோட கலரும் பாருங்கள். இது பெரிய மிஷினில் கூட நம்ம இந்த அளவுக்கு அழுகு போகிறது கண் கூட பார்க்க முடியாது. இது உங்களுக்கு குட்டியாக இருக்கிறதுனால அந்த மோட்டர் இன்னும் உங்களுக்கு பவர் வந்து மோட்டரோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அழுகு வெளியில் வருது. இது எத்தனை வாஷ் வந்து பண்ணணும் பிரதர்?
வாஷா எத்தனை வாட்டி வாஷ் பண்ணணும்? நிறைய வாஷிங் மிஷினில் 2 வாட்டி போடுவாங்க, 3 வாட்டி போடுவாங்க. அப்படிலாம் இல்லை, தேவையில்லை. வாஷிங்க்கு நீங்கள் ஒன்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஓகே. இது அடுத்தது பார்த்தீங்க ரின்ஸ் நீங்கள் அலசும் போது மட்டும் நீங்கள் ஒன்ஸ் அலசினாவே போதும். சில பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இன்னொரு வாட்டி அலசிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். 5 மினிட்ஸ் அதுக்கு ஆகும். ஆமாம், ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு வாட்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரின்ஸ் அலசிக்கலாம். சார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எத்தனை கிலோன்னு சொன்னீங்க இந்த மிஷின்? இது வந்து 6.5 kg. 6.5 kg. ஓகே, 6.5 kg பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடி இருக்குது. இதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன 8 கிலோ இருக்குது, 9 கிலோ இருக்குது அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அது எவ்வளோ பெருசாக இருக்கும் பிரதர்? ஆமாம், நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக இது 6.5 kg என்ன இருக்கோ அதே தான் 8 kg 9 kg. சைஸ் வைஸ் எல்லாம் சேம் தான். எல்லாமே அந்த வித்து ஹைட்டு எல்லாமே சேம் இருக்கும். எல்லாம் சேம் தான் இருக்கும். உள்ளே இருக்க மோட்டர் பவர் மட்டும் உங்களுக்கு எக்ஸஸாக போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. மோட்டர் சைஸ் மாறும், அது வந்து ஹெவியாக சுத்தும். ஆமாம். ஓகே, நான் கூட ஏதோ பெருசாக ஃப்ரிட்ஜ் சைஸ் எதுவும் வச்சிருப்பீங்க போல. இல்லை, நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக 8 kg 9 kg வாங்கினா எங்களுக்கு வந்து இடம் பத்தாது, எங்களுக்கு 6.5 kg போதும் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, சைஸ் எல்லாம் சேம் தான். 6.5 kgலேருந்து 9 kg வரைக்கும் சேம் சைஸ் தான். உள்ளே இருக்க மோட்டர் மட்டும் பவர் மாறும் உங்களுக்கு. சரி சார். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல்லாம் வந்து எதில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இந்த ஷாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அது வந்து இதில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்லலாம். இது வந்து பாலிப்ரோக்ளைன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு நம்மளே தூக்கி கீழே போட்டாலும் உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நீங்கள் உடையுங்கிற டேமேஜ் ஆகுறங்கிற ஃபீல் உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ப்ரூஃப். இது 100% ஷாக் ப்ரூஃப். அந்த சின்ன பசங்க இருந்தால் கூட சேஃப்டி, கை வச்சா ஒன்றாவது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் தண்ணியிலேயே கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. கரெக்ட். ஏன்னா நார்மல் வாஷிங் மிஷின் கூட ஒரு பயமாக இருக்கும், குழந்தைங்கலாம் போகிறப்போ ஏதாவது தொட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயமும் இதில் இல்லை. ஸோ ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மற்ற ஸ்டேஜ். கண்டிப்பாக இது வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சு இப்போ 0ல் வந்து மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி வாஷ் பண்ணியிருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்க்கும்போது தெரியுது அழுக்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கலங்கி போய் நிற்கிது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பிரதர்? ஆமாம், இப்போ வந்து நம்ம வாட்டர் எடுத்து வெளியில் விட்டுடலாம். ஓகே, விட்டுட்டு நம்ம மறுபடியும் வாட்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு சூப்பர் நம்ம எப்படி வாஷ் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து அழுக்கு வாட்டர்லாம் வெளியே தள்ள போகிறோம். ஆமாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் அந்த பைப் எடுத்து வெளியே விட்டோடனே அழுக்கு தண்ணியெலாம் வெளியே போயாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரின்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ வந்து ஒரு ஃப்ராஜைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மெல்லுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இது முன்னாடியே யூஸ் பண்ணலாமா, எப்போ சார் யூஸ் பண்ணலாம்? அதான் நீங்கள் ரின்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரின்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு முடிச்ச அப்புறம் அகைன் நீங்கள் வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். இந்த வாஷிங் மிஷினில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எலி வராமல் இருக்கிறதுக்காக இந்த நெட்டு போடுவாங்க. எலியோட தொல்லை பயங்கர பிரச்சனையாக இருக்கும், வயரை கீரை கடிச்சு விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? தேவையா தேவையில்லையா? அதெல்லாம் அதில் எந்த மாதிரி ஒரு கேப்பும் இருக்காது. இதில் ஒரு சின்ன கேப் கூட இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேஸ்கெட் வைக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வச்சுக்கலாம். எலி வந்து எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம வந்து பெரிய வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ்ஸு 1 ட்ரெஸ் அப்படிலாம் போய் துவைக்க முடியாது. ஒயிட்டு கூட நிறைய பேர் தனியாக போகணும்னு நினைப்பாங்க, தனியாக சாயம் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அந்த பிரச்சனை இல்லைல்ல? கண்டிப்பாக, அது நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ பெரிய மிஷின் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் சேர்த்து வச்சு தான் போடுவாங்க. ஆமாம், பெரிய. ஏன்னா அது மொத்தமாக தான் போட முடியும், அவ்வளோ குவான்டிட்டி தான் போடணும். ஏன்னா கரண்ட் பில் அவ்வளோ ஆகும், தண்ணி செலவாகும், ப்ளஸ் 1 hour டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து அவங்க 2-3 நாள் சேர்த்து வச்சு போடுவாங்க. இது அப்படி கிடையாது, ஒரு செட்டு போனால் கூட தனியாக போட்டுக்கலாம் நீங்கள். ஆமாம், இப்போ பசங்க யூனிஃபார்ம் போவாங்க, ஸ்கூல் போவாங்க, அவங்களோட யூனிஃபார்மு ஷூவு அவங்க ஒரு செட் போட்டுக்கலாம். இப்போ பெரியவங்க இருந்தாலும் அவங்க ஒருவரோட ஆளோட ஒரு கிளாத் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, கதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செம்மையாகவே போயிருக்கு. சூப்பர். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அவங்கள மாதிரி எங்கள் ஆண்டர்பிரினர்ஸாக ஆகும், நான் கூட தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும், ஐடியா இருக்கும் சார். ஸோ இது வந்து மினிமமாக வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? நீங்கள் இதுக்கு ஃப்ரான்ச்சைஸ்லாம் தரீங்களா? கண்டிப்பாக தரோம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஷாப் எடுத்துகிட்டு அந்த செட்டப் அடிச்சுட்டு
ஒரு 50 to 1 lakh இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை நான் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி தரோம் உங்களுக்கு. வெரி குட் சார். இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை போட்ட உடனே எப்போ நமக்கு பணம் வரும் அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஒரு எத்தனை மாதம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸில் வந்து நம்ம ஒரு மணி போடுறோம் அப்படின்னா அது எத்தனை மாதத்தில் ரிட்டர்ன்ஸ் வரும்? நீங்கள் ஒரு 2 monthsல ரிட்டர்ன் எடுத்துடலாம். ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஆமாம், ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ கடை வாடகை மட்டும் லைட்டாக வச்சு இல்லை ஏற்கனவே இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதை பண்ணலாமா? ஆமாம், அடிஷனலாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் இதை அடிஷனலாக பிஸ்னஸ் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு மட்டும் உங்களுக்கு டீலர் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய ரேடியஸில் அவங்களுக்கு வந்து கொடுத்து ஆமாம், நீங்கள் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அந்த அவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் அந்த ஏரியாவில் உங்களுக்கு கால்ஸ் வர கால்ஸை நாங்கள் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரோம். ஓகே. உங்களுடைய பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வந்து வெப்சைட் மூலமா வருதுங்களா இல்லைனா எப்படி வருது? ஆமாம், நம்மளோட ஃபுல்லாக வெப்சைட்டு, ஆன்லைன், இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்படி சோஷியல் மீடியா மூலிமா தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் மூலிமா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நமக்கு மெயினாக வந்து சோஷியல் மீடியா பிஸ்னஸை விட ஆல்ரெடி வாங்கினவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க மூலியமாக வர்றது தான் அதிகம். ரெஃபரன்ஸில் தான் நமக்கு அதிகமான கஸ்டமர்ஸ். நமக்கு நீங்கள் ஒரு 10 பேர் உங்கள் ஃபேமிலிக்கே கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒரு 20 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு கஸ்டமர் 18 மிஷின் வாங்கியிருக்காங்க. 18 மிஷின் ஒரே ஒரு கஸ்டமர். அவ்வளோ பெரிய ஃபேமிலியா? இல்லைன்னா வந்து அவர் வித்துட்டாரா? அவங்க ரிலேஷனுக்கு கிஃப்ட் பண்ணி அப்படியே 18 மிஷின் ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. சூப்பர் சார். ஆமாம். ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி ஆண்டர்பிரினர் பற்றி யோசிக்கிறீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நம்மளுடைய ரோபோட்டிக் குவிக் வாஷிங் மிஷின். ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் சாதாரணமாக நம்ம பெரிய பிராண்ட் வாங்கினப்ப ஐயோ இந்த சர்வீஸ்க்கு வரமாட்டாங்களே, வந்தாலும் அவ்வளோ காசு கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ப்ராடக்டோடைய சர்வீஸை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ காஸ்ட்டில் வந்து சர்வீஸ் முடியும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்குறோங்க. சர்வீஸ் பற்றி கவலையே பட தேவையில்லை. நம்ம மிஷினோடுக்கு பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி தரும், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும். ஸோ இந்த 2 yearsல என்ன ஆனாலும் நம்ம டோர் ஸ்டெப் வீட்டுக்கே வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு கால் பண்ணால் போதும், நம்ம பர்சன் வீட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவாரு. அப்படியே சர்வீஸ் காஸ்ட் ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 500 தான் ஆகும். ஜஸ்ட் 400, 300 அது மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வீடியோ பார்ப்பாங்க. நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இதை எங்கெல்லாம் இருந்தால் தமிழ்நாட்டில் வாங்கலாம்? இந்தியா ஃபுல்லாக நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களா? ஸோ அந்த சப்ளை கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லாம் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கொரியர் மூலிமா தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு உங்களுக்கு வித்தின் 3 daysல இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். டோர் டெலிவரி கொடுத்துடலாம். சூப்பர். ஆமாம். ஓகே. வாரண்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாரண்டி கேரண்டிலாம் இருக்கா? வாஷிங் மிஷின் வாங்கினா கேரண்டி இல்லைன்னா நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க, யோசிப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நம்ம அதான் 2 years வாரண்டி தரோம். நம்ம இந்த 2 years வாரண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பர்சனை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. என்ன ஸ்பேர் போனாலும் அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் எதுவும் வாங்குறதில்ல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் 2 yearsல. ஆஃப்டர் 2 yearsக்கு போடுங்க லைஃப் லாங் எவ்வளோ நேரம் மிஷின் வச்சுருக்கீங்களோ அந்த நாள் வரைக்கும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். ஸ்பேருக்கு மட்டும் உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வரும். சரி. ரொம்ப முக்கியமாக வந்து வாஷிங் மிஷினோட ப்ரைஸஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஒரு முக்கிய விஷயம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய வாஷிங் மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா 6.5 kgs இருக்குது. இது வந்து 3800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 kg 4300 வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 9 kg அது 4800 வரும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு அடிஷ்னல் வரும். இதில் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டோட தான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி கிடையாது, வித் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் தான் இந்த ரீமோட். சூப்பர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான அயன் பாக்ஸ் வாங்குற ரேட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிஷினை நீங்கள் சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டு தான். சர்வீஸ் பெரிய மிஷினுக்கு நீங்கள் சர்வீஸ்னு நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணிங்கன்னா வந்தாங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 4500 5000 வரைக்கும் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த 4500 5000 இருந்துச்சுன்னா நம்ம புது மிஷினை வாங்கிக்கலாம். நீங்கள் பிரதர் எப்பவுமே வந்து இந்த பெரிய வாஷிங் மிஷின் நம்ம அதெல்லாம் வாங்கி வச்சுட்டோன்னே அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப்பர்லாம் வந்து போடக்கூடாது, அரல்ஸ் வந்து சின்ன ஜிகினாலாம் வந்து லேடிஸோடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து மெட்டீரியல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம வாஷிங் மிஷின்லாம் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லைங்க. ஓகே. எந்த கிளாத் வேணாலும் போடலாம். நீங்கள் ஜிப் வச்சு போடலாம், ஊக்கு வச்சு போடலாம், என்ன மாதிரி கிளாத் வேணாலும் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெட்ஷீட் போடலாம், ஜீன்ஸ் போடலாம், கால் மீதி ஷூ இது மேட்டு போட்டுக்கலாம், வாஷபிள் ஷூ வந்து ஷூவும் போட்டுக்கலாம். அது மாதிரி என்ன மாதிரி கிளாத் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாதுங்க. சூப்பர். எப்பவுமே அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் அந்த இது போயிடும், கலர் போயிடும், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குது? இல்லை, அது மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வராது. சரி, சூப்பர். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை கிடையாது. பெரிய மிஷினில் உங்களுக்கு ட்ரம்முக்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணணும்.
அதுக்குன்னு தனியாக லிக்விட் போட்டு அது ட்ரம் கிளீனிங் தனியாக பண்ணணும், அப்படிலாம் இதில் இல்லவே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்ச உடனே எடுத்து வச்சிட வேண்டியது தான். மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கவங்க இருக்கட்டும், சிட்டியில் இருக்கட்டும், தண்ணி வந்து ரொம்ப பிரச்சனை. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஆப்வியஸ்லி அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய இஷ்யூ. மினிமமாக உங்கள் வாஷிங் மிஷினில் எத்தனை லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படும் சார் யூஸ் பண்ணுறதுக்கு? மினிமம் உங்களுக்கு 20 லிட்டர்ஸ் இருந்தால் போதுங்க. ஒரு செட் வாஷ் பண்ணிடலாம், ஒரு செட் பேண்ட் ஷர்ட்டோ நீங்கள் வாஷ் பண்ணி 20 லிட்டர் தண்ணி வாட்டர் கேன் அந்த இதில் இருந்தால் ஆமாம் 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேன் இருந்தால் போதும், நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்களுக்கு 40 லிட்டர்ஸ். ஓ 40 லிட்டர்ஸ். பட் பட் உங்களோட இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற போது. ஆமாம், ஊர் பக்கம்லாம் இருக்கவங்க அழகாக ஆத்தங்கரை கூட எடுத்துகிட்டு போயிட்டு. கண்டிப்பாக நானே கண் கூட பார்த்துருக்கேன். அது வீடியோ எடுத்து நம்ம பர்சனாக வீடியோ எடுத்து அமைச்சிருக்காரு. சரி சரி. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பம்பு செட்டில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளான மிஷின் இது, போர்ட்டபுளான மிஷினு. எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன வீடு அப்படின்னும் போது நீங்கள் பால்கனியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷ்ரூம்லேயே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். லேடிஸே ஒரு கையில் தூக்கிடலாம். நம்மளோட மிஷினோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 12 kg தான். 12 கிலோ தான். ஆமாம், நீங்கள் லேடிஸே ஒன் ஹேண்டில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆமாம், நம்ம என் ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் என்னன்னா அந்த பிஜியில் ஹாஸ்டலில் அவங்களாம் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாஷிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ உட்காந்து வாஷிங் போது முதுகு வலி, கழுத்து வலி எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். நிறைய ஹாஸ்டலில் வாங்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வெளியில் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இடத்துல படிப்பாங்க, பேரண்ட்ஸு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க, நம்மளோட பையன் அங்கே இருக்கான், அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வேற ஹாஸ்டல் திடீர்னு மாறுறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இல்லைன்னா அங்கே இருக்க வாஷிங் மிஷினில் நம்ம வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியது. இப்போ ஒர்க்கர்ஸ் கூட இப்போ ஒர்க்கர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ரூம் எடுத்து அப்பார்ட்மெண்ட்லாம் தங்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க கூட யூஸ் பண்ணிவிட்டு எப்போ வீட்டுக்கு போனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆடியன்ஸ்லாம் வந்து பேமெண்ட்டை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இது எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணால் கரெக்டாக வந்துருமா, முன்கூட்டியே பணம் செலுத்தணுமா, அப்புறம் ஏமாற்றிட்டாங்கன்னா வர்றதுக்கு ஏதாவது கொரியரில் டேமேஜ் ஆயிடுச்சா நிறைய திங்க் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியா எப்படி பேமெண்ட் பண்ணலாம், என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? பேமெண்ட் கார்டு பேமெண்ட்டுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. நம்ம பர்சன் போயிட்டு கொடுத்துட்டு இங்கே லோக்கலில் கொடுத்துட்டு நம்ம கேஷ் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பர்சன் போயிட்டு பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் தூரமாக இருந்தாலும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம், அந்த ஆப்ஷனும் இருக்குது நம்ம. சூப்பர். ஆமாம், ரொம்ப முக்கியமாக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. வந்தவொடனே நம்ம கையில் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அப்புறமா ஒரு காசு கொடுத்துட்டோம்னா ஒரு மாதம் திருப்தி அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோங்க, ரொம்பவே சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாக்ஸ் தான் வந்து ரோபோடெக் குவிக் வாஷ் வாஷிங் மிஷினுடைய பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ்லாம் எதுக்காக ரெடியாக இருக்குது சார்? கவுண்டர் வந்து கஸ்டமர்ஸ்க்கு போகிறதுக்காக. ஓகே, இப்போ அங்கங்கே புக் பண்ணியிருப்பாங்க எல்லா சைட்லேருந்தும், அவங்களுக்கு போகிறதுக்காக இப்போ நம்ம டிஸ்பேச்சுக்காக ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம ஆன்லைன் டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பீஸில் வந்து ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா சார்? எப்படி இருக்கும் அப்படி பார்ப்போம். எப்பவுமே வந்து எந்த ப்ராடக்ட்னாலும் அதை அன்பாக்சிங் பண்ணுறப்போ பார்க்குறது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்லா நீட்டாக வந்து தெர்மாக்கோல் வச்சு தெர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணியாச்சு. உள்ள அட்டைப்பட்டி இந்த 4 பக்கம் அட்டைப்பட்டி வந்து எந்த பக்கமும் ஷேக் ஆகாத அளவுக்கு ஓகே நம்ம சைடில் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். பாருங்க, பேக்கிங் கொடுத்தோம். சைடில் எங்கேயும் ட்ராவலிங்கில் டிரான்சிஸ்டில் எங்கேயும் இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி 4 பக்கம் வச்சுருக்கோம். அடுத்து வாஷிங் நெக்ஸ்ட் மிஷின் சூப்பர். ராப் பண்ணியாச்சு. ராப் பண்ணி இப்படிதான் வரும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து நேராக ப்ளக் இருக்குது, ப்ளக்கை சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோதான், ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் பேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயும் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா வந்து சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு சேஃப்டியாக இந்த மிஷின் வந்து வந்துடும் புதுசாகவே.